ஹாய், வெல்கம் டு சுஜாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கீரை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன்னா ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 துளி பூண்டு போட்டுக்கணும். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கீரையை வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுருக்க அந்த கீரையை சேர்த்துக்கலாம். இது கூட இது கொஞ்சம் கொதிச்சோன்னா கீரையோட அளவு கம்மியாயிரும். இது கொஞ்சம் வேகட்டும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்க்கறதுனால நல்லா சத்தானது. வெந்து நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கீரை வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறணுன்னா மிக்சியில் போட்டு அரைக்கணும். மிக்சி ஜாரில் இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் இதுவும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரன்னு அரைக்கணும். ஒரு சுற்றுனா போதும். இல்லை, மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை இப்போ கொரகொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ
இப்போ இது கூட வேக வச்ச கீரை, பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறான்னு தான் அரைக்கணும். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு தாளித்து விட்டுக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். அது 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகா போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ கீரை, தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச கலவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான கீரை கடையெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.